பிபிசின்னா என்னன்னு தெரியாத நாளையில் தான் அவங்க வந்தாங்க. ஸோ எனக்கு அதோட அனுபவம் இல்லை. அப்போவும் பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டில் தான் அந்த ஸ்டார் டிவி அது இது பெரிய பெரிய டிஷ் ஆண்டெனாலாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க இங்கே வந்துட்டு எனக்கு ஒரு ஒரு புது அனுபவம். ஸோ வெள்ளைக்காரங்கக்கிட்ட அந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாமே அது எனக்கு முதல்ல அனுபவம் இல்லாததுனால அதோட எனக்கு சரியாக அவங்கள்ட்ட இது பண்ண முடியாமல் போச்சு. இல்லைன்னா நம்மளுடைய ஃப்யூச்சர் நமக்கு கொஞ்சம் படிப்பு இருந்ததுன்னா நம்மளுடைய லைஃபு வேறு மாதிரி போயிருந்துருக்கும். ஸோ அது எனக்கு மிகப்பெரிய ட்ராபேக். அது ரெண்டாவது, இப்போ அன்றைக்கி அவங்க வந்தாங்க, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் அங்கே நாங்கள் செய்து கொடுத்தேன். அப்போ அவங்களுக்கு என்ன தேவை, இப்போது எல்லா விதமான மக்கள் எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்கங்கிறத டீட்டெயில்ஸ் எல்லாம் சொன்னேன். இதுக்கப்புறம் தான் அவர் ஒரு போனதுக்கப்புறம் ஒரு 20 டேஸுக்கு அப்புறம் ராயல் என்ஃபீல்டு பிஆர்ஓ எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தார். ஃபோன் பண்ணி சொன்னார், ஜகிதா பாய் உன்னுடைய ப்ரோக்ராம் ஸ்டார் டிவியில் ரிலே ஆகுதியா, அது நீங்கள் போய் யாராவது உங்கள் கஸ்டமர் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது இருந்தால் அது ஒரு பிபிசிலேருந்து ஸ்டார் டிவியில் ரிலே பண்ணுறாங்க, அது ஒரு டேப் இதில் கேசட்டை போட்டு நீங்கள் ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சால் பண்ணி வைக்க சொல்லுங்கள் அப்படின்னாரு. அப்புறம் தான் நான் எங்களோட நண்பர்கிட்ட சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த ராயல் என்ஃபீல்டுக்காரங்க வந்தது ரீசன் எல்லாமே எனக்கு தெரியுது.